இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வருகிறேன். நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருப்பார். You are most welcome to the covenant of the day. God is good. And today is 16th November 2024 and Saturday. Hallelujah. சனிக்கிழமை. சரி, கர்த்தர் பெரியவர். சபையில் இருக்கிற பிரச்சனைகள், சபையில் இருக்கிற தப்பான காரியங்கள் எல்லாம் விளக்கி வராரு. அதே சமயத்தில் இன்றைக்குள்ளே பார்க்குற வசனம் கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை அழுத்தமாக சொல்லுகிறார். பார்ப்போங்களா? We'll see today 1 Corinthians chapter 6 verse 14. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். And God both raised up the Lord and will also raise us up by his power. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? கடவுள் இயேசுவை உயிரோடு எழுப்பினது போல நம்மையும் எழுப்புவார். இதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய அஸ்திபாரம் அல்லது நம்முடைய விசுவாசத்தினுடைய மகுடம். The crown of a faith is a resurrection. அவர் உயிரோடு எழுந்ததினாலே நாமும் உயிரோடு எழுந்திருப்போம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன பவுல் சொல்கிறாருன்னா, ஐயா, நீ நானும் வணங்குற ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவிலே தன் உயிரை கொடுத்தாரு. அந்த சிலுவின் மரணத்தினாலே நம் பாவங்கள் கழுவப்பட்டது. sanctified, you are holy. உங்களை பரிசுத்தமாக்கினாரு, உங்களை ரட்சித்தாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் உயிரோடு எழுந்ததுனால இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு எழுந்திருப்போம். அதனால் நீங்கள் இப்படி போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்காதீங்க. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களாம் செய்துக்கிட்டு உங்களுக்குள்ளே வாதம், பிரச்சனை, நீங்கள் இதுக்காக கேஸ் போடுறது, இதுக்காக ஒருத்தரை பகைக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்யுங்க? விசுவாசத்தில் இருங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம உயிரோடு எழுப்ப போகிறார். அப்போ நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் நமக்கு செய்ய போகிற அந்த அருமையான காரியத்தை நினைத்து ஏன் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது? அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். நீ உயிர் தரப்போகிறாய், அந்த மேன்மையானதை உனக்கு தரப்போகிறார். ஆகவே விசுவாசத்தில் பலப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்க. சகோதரனே, சகோதரியே, உன்னை என்னையும் கர்த்தர் சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டு, அதுக்காக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ரத்தம் நம்மளை கழுவப்பட்டிருக்கிறது. Our sins are washed by the blood of Jesus Christ. Reason, he redeems us because the assurance of resurrection is given us. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்திலே பலப்பட்டு இந்த உயிர்த்தெழுதின் மேல் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். யோசிச்சு பாருங்க, நான் செய்யறது, நான் பேசுறது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியமான்னு ஒப்பு கொடுங்க. உயிர்த்தெழுதலை உங்களுக்கு பங்கு கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக இருக்க அந்த பேரின்ப பாக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராக இயேசுனுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் உண்மை என்றால் நீ உயிர்த்தெழுவதும் உண்மை. அந்த உயிர்த்தெழுதலே உனக்கு பங்கு இருக்கிறதா? Take care and God bless.